எதிர்க்கட்சிகள் பாஜகவை பற்றி பேசுவதே தமக்கு கிடைத்த வெற்றி என்றும், தமது கட்சியை பற்றி தவறாக பேசும்போது அதனை உரமாகவும், நல்லதாக பேசும்போது ஊக்கமாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிர்வாகிகள் மத்தியில் உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார். அதே நேரத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம். ஏன்னா வளரும்போது தாக்குதல் வரத்தான் செய்யும். எந்த மாங்காய் மரத்துல மாம்பழம் சுவையா இருக்கோ 2 கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க. அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளருகிறது என்பது அர்த்தம். கட்சி வளரல அப்படின்னா எதுக்கு விமர்சனம் பண்ண போறாங்க? இல்ல பாரதிய ஜனதா கட்சி வளரல, ஒரு 10 பேர் பேசுவாங்க டிவியில. இல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு, 10 பேர் பேசுவாங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளரல, 10 பேர் பேசுவாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதே நம்முடைய வெற்றி தானே. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதமர் சொல்வதை போல கட்சியை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமா போடும். கட்சியை பத்தி நல்லதா பேசும் பொழுது அது ஊக்கமா எடுத்துக்க. உரமாகவோ ஊக்கமாகவோ ஒன்றை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி. அதனால் நிச்சயமாக அண்ணன் முருகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று, உங்களுக்கு தெரியும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள் அமைச்சர்கள் டெல்லியில பணி செய்வாங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலதான் அமைச்சர்கள் எல்லோரும் கிளம்பி அவங்க கான்ஸ்டிடுவன்சிக்கு போவாங்க. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் கடினமாக உழைக்கக்கூடியவர். அதுல முதல் பொறுப்பு நாளைக்கு பாம்பேல இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு. நாளை மறுநாள் முதல் விசிட் அவங்க ஒரு அபிஷியல் விசிட்டா போயிருக்கலாம். எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா இந்த முதல் விசிட் ஒரு அபிஷியல் விசிட்டா போவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியின் மீது இந்த தாய் வீட்டினுடைய பிள்ளை என்னுடைய முதல் சந்திப்பு டெல்லிக்கு வெளியே கமலாயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்த அண்ணன் முருகன் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்கள் உட்பட அண்ணன் கருணாகரராஜன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். சகோதரி சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அருமை சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.